நீர்வார் கண்ணோடு என் முன்னால் வந்து நிற்கிற பெண்ணே நீ யார் என்று கேட்டான். நீ யார் என்று என்னிடத்தில் கேட்டால், என் பெயர் நாஞ்சில் சம்பத், என்னுடைய ஊர் பெயர் மணக்காவிளை, கன்னியாகுமரி மாவட்டம், மணலிக்கரை அஞ்சல் 629164 என்ற முகவரியைத்தான் சொல்ல வேண்டும். கண்ணகியிடத்தில் நீ யார் என்று கேட்ட பொழுதும் நான் மாநாயகன் மகள், நான் காவிரி பூம்பட்டினம் என்ற அவள் முகவரியை சொல்லவில்லை. நீ யார் என்று கேட்ட மாத்திரத்தில் தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று பாண்டின் நெடுஞ்செழியனை பார்த்து கனல் திரிக்க அவள் பேச ஆரம்பித்தாள். உலகத்தினுடைய முதல் வழக்கறிஞர் கண்ணகிதான். நீதிமன்றத்தில் நிற்பதைப் போல அரசவையில் நிற்கிறாள் பாண்டி நெடுஞ்செழியன். நீ யார் என்று கேட்டான். அவள் சொன்னாள், நான் யாரா? நான் சோழ நாட்டில் பிறந்தவள் என்றோ, நான் மாநாயகன் மகள் என்றோ, நான் வணிகனுடைய மகள் என்றோ, நான் கற்பு திறம் கொண்டவள் என்றோ அவள் சொல்லவில்லை. நீ யார் என்று என்னிடத்தில் கேட்டாய். நான் வானத்தில் கழுகுண்டு பறந்து கொண்டிருந்தது. கழுகுக்கு தீராத வயிற்று பசி. அதே வானத்தில் இன்னொரு திசையில் ஒரு மாடப்புறா பறந்து போகிறது. வயிற்று பசிக்காக இந்த மாடப்புறாவை விரட்டுகிறது கழுகு. மாடப்புறா இந்த கழுகின் வாயில் சிக்கி செத்து விடுவோம் என்று அஞ்சி நடுங்கி, எனக்கு அடைக்கலம் தருவதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா என்று ஏங்கி அந்த மண்ணை ஆளுகிற மன்னவன் சிவிச்சக்கரவர்த்தியினுடைய மடியில் வந்து விழுந்தது. மன்னனை தவிர இன்னொரு அடைக்கலம் இல்லை. அந்த நாளில் மன்னன் அடைக்கலம் கொடுத்தான். பொன்னால் ஒரு கூண்டு செய்து அந்த புறாவை அடைத்து பாதுகாத்தான். 10வது நிமிடத்தில் கழுகு அங்கே வந்தது. எனக்கு பசி, என்னுடைய உணவு அது, என்னுடைய உணவை எனக்கு கொடு, எனக்கு பசிக்கிறது என்று கழுகு மன்னனிடத்தில் வாதம் செய்தது. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ என்பதைப் போல என்னுடைய உணவை எனக்கு கொடு, எனக்கு பசிக்கிறது என்று சொன்ன பொழுது பொன் கூட்டை திறந்து புறாவை எடுத்து ஒரு தராசு தட்டில் வைத்துவிட்டு மற்றொரு தராசு தட்டில் புறாவை வைத்து, உனக்கு பசிதானே, உனக்கு உணவு தானே வேண்டும் என்று புறாவிற்கு ஈடாக தன்னுடைய கால் தசையை அறிந்து தந்தானே சிபிச்சக்கரவர்த்தி. அவன் வாழுகிற பூம்புகாரிலிருந்து வந்திருக்கிறேன் நான். ஆராய்ச்சி மணியே சோழ மன்னனுடைய அரண்மனையில்